Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த ஓராண்டு முடிந்து ஹிஜ்ரியினுடைய புதிய ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். 1446 ஆண்டு முடிந்து 1447 ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு மூமினுடைய சிந்தனையும் போக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு தொடங்குகிறது என்று சொன்னால் அங்கே மக்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆங்கில ஆண்டு புத்தாம் ஆண்டு தொடங்குகிறது என்று சொன்னால் இரவு 12 மணிக்கு மேல் அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் என்ன, அல்லது 12 மணி வரை அந்த புதிய ஆண்டு தொடங்குகிறது என்பதற்காக அவர்கள் போடும் கும்மாளம் என்ன, இதையெல்லாம் நாம் தொலைக்காட்சியிலே கண்டு வருகிறோம். ஆனால் சத்தமில்லாமல் ஒரு வருடம் தொடங்குகிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய ஆண்டுதான், அது ஹிஜ்ரி ஆண்டுதான். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த ஒரு கொண்டாட்டம் இல்லாமல் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே நான் சொன்னது போல ஒரு மூமின் அவனுடைய சிந்தனையும் போக்கும் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். ஒரு வருடம் முடிகிறது என்று சொன்னால் வியாபாரிகள் லாப நட்ட கணக்கு பார்ப்பார்கள். புதிய வருடம் தொடங்கும் போது புது கணக்கை ஆரம்பிப்பார்கள். இதை நாம் பார்த்து வருகிறோம். அதுபோல ஒரு மூமின் ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய ஆயுளிலே ஒன்று குறைந்து விடுகிறது என்று பொருள்.
இன்னும் ஒரு வருடத்திற்கு அவன் உயிரோடு இருப்பானா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. அது அல்லாஹ் அவனுடைய நசீபிலே, அவனுடைய பங்கிலே என்ன எழுதி வைத்திருக்கிறான் அது அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மையாகும். இப்படிப்பட்ட இந்த முஸ்லிம் அவனும் ஒரு கணக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது என்ன கணக்கு? நன்மை தீமை கணக்கு. கடந்த ஆண்டிலே நாம் என்ன செய்தோம், நாம் எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன பாவங்கள் புரிந்திருக்கிறோம், என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறோம், அவன் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக அவன் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமைக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கட்டும். வத்தக்குல்லாஹ், மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இது சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை ஒரு வருடம் கழிந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம், புதிய ஆண்டினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய நாம், இதை நாம் கவனிக்க வேண்டும். கடந்த ஓராண்டு கழிந்து விட்டது. நம்மளுடைய ஆயுளில் ஒரு வருஷம் கழிந்து விட்டது. என்ன செய்வது? நாம் எப்படி நடந்திருக்கிறோம்? நம்மளுடைய தீமைகள் என்னென்ன, நம்மளுடைய நன்மைகள் என்னென்ன, என்னென்ன நன்மைகளை நாம் செய்யாமல் விட்டிருக்கிறோம், என்னென்ன தீமைகளை நாம் செய்திருக்கிறோம், இதையெல்லாம் அவன் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. இப்படி கணக்கு பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு ஃபீ யமீனிஹி, யாருடைய வினைச்சுவடி வலதுகரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய வினைச்சுவடி அவனுடைய வலதுகரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவன் சுகபோகமான திருப்தியான வாழ்க்கையிலே இருப்பான். மறுமையில் எல்லோருக்கும் அவனுடைய செயல்பாடினுடைய அந்த கணக்கு புத்தகம், வினைச்சுவடி, அது மறுமையிலே கொடுக்கப்படும். இந்த பார், நீ இந்த உலகத்தில் என்னென்ன செய்து வந்திருக்கிறாய், எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாய், உன்னுடைய அக்கிரமங்கள் என்ன, அநியாயம் என்ன, இறை மார்க்கத்துக்கு ஒத்ததாக நீ எப்படி நடந்திருக்கிறாய், இறை மார்க்கத்துக்கு விரோதமாக நீ இப்படியெல்லாம் சென்றிருக்கிறாய், எல்லாமே அந்த புத்தகத்திலே வர வைக்கப்பட்டிருக்கும். அதை ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்படும். அங்கே என்ன, அல்லாஹ் சிலருக்கு அவர்களுடைய வினைச்சுவடிகளை வலது கையிலே கொடுப்பான், சிலருக்கு அவருடைய வினைச்சுவடிகளை இடது கையிலே கொடுப்பான். வலது கையில் ஒருவருடைய வினைச்சுவடி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் சந்தோஷப்படலாம். நமக்கு வலது கையில் தரப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய புத்தகத்திலே நல்லபடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாமே நன்மையாக இருக்கிறது. நம்மளுடைய புத்தகம் இடது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தகோ என்ன ஆகப் போகிறது தெரியவில்லையே, எப்படி இறைவன் நம்மிடத்தே நடந்து கொள்ளப் போகிறான் என்று புரியவில்லையே, நாம் செல்கின்ற இடம் நரகம்தான் என்பதை அப்போது அவன் உணர்ந்து கொள்வான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருடைய வினைச்சுவடி வலது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவர் சுகபோகமான வாழ்க்கையிலே இருப்பார், திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பார். அவர் ரொம்ப திருப்திப்படுவார். அப்போது இது என்ன வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறதே போதும் என்று அவன் திருப்தி கொள்வான். ஒரு மனிதனுக்கு திருப்திங்கிறது இருக்குதா இல்லையா?
சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறதை கொண்டு போதுமாக்கி கொள்வது திருப்தி கிடையாது. அது போதுமாக்கி கொள்வது. எல்லாமே கிடைத்து விட்டது எனும் போது ஒரு பரம திருப்தி. இந்த உலகத்தில் காசு பணத்தை சேர்க்கக்கூடியவன் பல்வேறு வசதிகளை திரட்டி கொண்டிருக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி இருக்கிறது அல்லவா, அதை விட பன்மடங்கு திருப்தி அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற அந்த பரிசை பார்க்கின்ற போது அவனுக்கு கிடைக்கும் திருப்தி. திருப்திகரமான ஒரு வாழ்க்கையிலே அவன் இருப்பான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அது எங்க? உயர் ரகமான சொர்க்கத்திலே, உயர் ரகமான சொர்க்கத்திலே அவன் இருப்பான். குதூஃபுஹா தானியா, சொர்க்கம் என்னவோ உயர் ரகமான சொர்க்கம். ஆனால் அதிலே உள்ள பழங்கள் உயர் ரகமான பழங்கள் உயர்ந்து கிடக்குமா? எட்டா கனியாக இருக்குமா? இல்லை. குதூஃபுஹா தானியா, அதனுடைய கனிகள் அவனுக்கு எட்டுகின்ற விதத்திலே தாழ்ந்து கிடக்கும். சில மரங்களில் கனிகளை பார்க்கலாம், உயரத்தில் இருக்கும், ஏறித்தான் பறிக்கணும். அவனுக்கு விருப்பமான கனி சில மரங்களிலே உச்சியில் கிடக்கும். அங்கே ஒன்று கிடக்குத, எப்படி அதை நாம் எட்டுவது? அவை பறிப்பதற்கு அவன் பெரிய சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சொர்க்கத்தினுடைய கனிகள் அப்படி அல்ல, அதனுடைய கனிகள் தாழ்ந்திருக்கும். அவன் அப்படியே என்ன செய்யலாம்? பறிச்சுக்கிட்டே போகலாம். அவன் விரும்பிய கனிகள் அவனுக்கு தாழ்ந்த நிலையிலே இருக்கும். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள். நீங்கள் எப்படி சாப்பிடணுமோ சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவே கிடையாது, அளவு கிடையாது. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சாப்பிடுங்க, குடியுங்க. உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் எத்தனையோ பானங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பழங்கள் இருக்கின்றன, உணவுகள் இருக்கின்றன. சாப்பிட்டு உண்ணுங்கள், பருகுங்கள். பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்ன காரணம்? எதற்காக உங்களுக்கு இந்த வரவேற்பு? எதற்காக உங்களுக்கு இப்படிப்பட்ட திருப்திகரமான ஒரு வாழ்க்கை? எதற்காக உங்களுக்கு சொர்க்கமும் அதன் கனி வகைகளும் அதன் பானங்களும்? எதற்கு? பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, கடந்த நாட்களிலே நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை மீறாத ஒரு வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களினுடைய வட்டத்திலே நின்ற ஒரு வாழ்க்கை, அதை விட்டு வெளியே போகாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் என்ன இஷ்டத்துக்கு தான் போவேன், என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய வீட்டில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அதுபோல தான் நான் நடப்பேன். இந்த வட்டாரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அதுபோல தான் நாம் நடப்பேன். அதுதான் இல்லைப்பா, குரானில் எப்படி இருக்குது, ஹதீஸில் அதை தூண்டுட்டு இங்கே வராது, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அளந்து அந்த வட்டத்துக்குள்ளே நின்று வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறவில்லை, நீங்கள் பிதஅத்துக்கள் அனாச்சாரங்கள் செய்யவில்லை, நீங்கள் பாவங்கள் புரியவில்லை, பெரும் பெரும் பாவங்களில் இருந்து விலகி வாழ்ந்திருக்கிறீர்கள். எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்தும் இருக்கிறார். இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை கடந்த காலத்திலே நீங்கள் இப்படியெல்லாம் நடந்ததற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படும். இந்த வசனம் சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயத்தில் நாம் பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுவது என்ன? கடந்த காலம் எப்படி இருந்தது என்பதனுடைய அடிப்படையில் தான் சொர்க்கத்தில் உள்ள சுகபோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் இப்போது நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய
இதுவரை சென்ற அந்த வருடம் எப்படி கழிந்திருக்கிறது, என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறோம், என்னென்ன நன்மைகளை விட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் கணக்கு பார்த்து அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் வருந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். என்னென்ன தீமைகள் என்னென்ன நன்மைகள் செய்யாமல் விடப்பட்டிருக்கிறதோ, ஆகா இதெல்லாம் நாம் செய்யாமல் இருந்திருக்கிறோம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அல்லவா, இதை நாம் இனி வரக்கூடிய இந்த வருடத்திலே நாம் செய்து முடிப்போம் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மூமின் நடந்து கொள்ளக்கூடிய முறை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல புத்தாண்டு பிறக்கும் போது முஸ்லீம் அல்லாதவர்கள் போடுகின்ற அந்த ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, அதற்குள் நாம் செல்லக்கூடாது. அதிலிருந்து விலகி நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான், நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுதான், நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. இப்படி ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இன்னொன்றை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உலகது அரசெல்லாம் மூசா பி ஆயாத்தினா, நாம் மூசாவை நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பினோம். அனிஹரிஜ் அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் துலுமாத் இலன் நூர், மூசாவே உம்முடைய சமுதாயத்தை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும் என்று சொல்லி நாம் நம்முடைய சான்றுகளோடு அனுப்பினோம். வதக்கிர்கும், அது மட்டுமல்ல, வதக்கிர்கும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு நீர் எடுத்து கூறும். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர், ஏனென்று சொன்னால் இதிலே பொறுமையாளராக இருக்கக்கூடிய, நன்றி பாராட்டக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சான்றுகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் என்ன செய்யணும், மூசாவே கடந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய நாட்கள், கடந்த காலத்தினுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான், யார் யார் எப்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நன்மையும் அல்லாஹ் செய்திருக்கிறான், தீமையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது கடந்த காலத்தில் இருக்கிற அதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றது அவர்களுக்கு மட்டுமா, நமக்கும் தான். கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நாட்கள், அந்த நபிமார்களுடைய சமுதாயம் எப்படி நடந்து கொண்டது, அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதர்களுமா? இல்லை, சிலரை தவிர. எவர்கள்? இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்து, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்து, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறினார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் காலத்தின் மீது சத்தியமிடுகிறான்? இந்த காலத்தில் தான் மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அவர்களுடைய செயல்பாடு நல்லது கெட்டது எல்லாம் இந்த காலத்தில் தான் நடக்கின்றன. கடந்த காலத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்க சொல்கிறான். எவர்கள் நன்மைகளை செய்தார்களோ அவர்களுடைய முடிவு நல்லதாக இருந்திருக்கிறது, எவர்கள் தீமைகள் புரிந்தார்களோ அவர்களுடைய முடிவு தீயதாக இருந்திருக்கிறது. கடந்த காலத்தை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே போலதான் இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடந்த காலத்தை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் அதுதான். நாம் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ என்ன நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது? இப்போ என்ன கடந்த காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது? புதிய வருடத்தை துவக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னங்கிறது என்னுடைய அடுத்த உரையில் சொல்லி நான் முடித்துக்கொள்வேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், லகது கான ஃபி கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய சரித்திரத்திலே அறிவுள்ள மக்களுக்கு பாடங்கள் இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், நபிமார்கள் அவர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்கள் வந்தார்கள், சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். இப்போது நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல் நமக்கும் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இரண்டை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று அவர்களுடைய வழிமுறை. இதுபோல கடந்த காலத்திலே நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நற்போதனையை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த மக்கள் இறை தூதருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தார்களா, இல்லை இறை தூதர்களுக்கு மாறு செய்தார்களா? அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நமக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த புதிய ஆண்டினுடைய ஹிஜ்ரி ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் எப்படி நடந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கும் முன்னர் ஹிஜ்ரத் செய்திருந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலேயே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். எத்தியோப்பியா, இன்றைக்கு எத்தியோப்பியா, அபிசீனியாவுக்கும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். எதற்காக இந்த ஹிஜ்ரத்? உயிருக்கு பயந்தா? இன்றைக்கு யூதர்கள் ஓடினார்களே, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதே மாதிரியா? புலம்பெயர்ந்தார்களே யூதர்கள், அதுபோலையா? இல்லை, உயிருக்கு பயந்தல்ல. அவர்களிடத்திலே இரண்டு ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, அவர்கள் இந்த மக்காவிலேயே தங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்கத்து காஃபிர்களுடைய அந்த கொள்கையிலே அவர்கள் இரண்டர கலந்து விட வேண்டும். அந்த கொள்கையிலே அவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அது என்ன கொள்கை? அது ஏகத்துவ கொள்கையா? இல்லை, அது ஷிர்க். அது ஷிர்க். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த மார்க்கத்தை கைவிட்டு அவர்கள் பழைய அந்த தீனிலேயே அவர்கள் இருந்து விட வேண்டும். அப்படி இருந்து விட்டால், அல்லது கொஞ்சம் சமரசமாக செய்து கொண்டு போய்விட்டால், நீங்கள் உங்கள் மார்க்கத்தையும் பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், இதையும் இப்படி இருக்கணும் என்கிற போல அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் இங்கே இருக்க முடியாது. நான் இங்கே இருந்து என்னுடைய மார்க்கத்திலே நான் நிலைத்திருப்பேன் என்ற பிடிவாதத்தோடு இருந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், மார்க்கத்துக்காக கொல்லப்படுவார்கள். என்ன செய்வது? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த மக்காவிலே தங்கிவிட வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள இணை வைப்பார்களோடு சேர்ந்து விட வேண்டும், நம்மளுடைய தீனை விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால், தீனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரை விட்டு நாம் புலம்பெயர்ந்து விட வேண்டும். இந்த இரண்டாவது ஆப்ஷனை தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள். நாம் இந்த தீனுக்காகத்தான் வாழ்கிறோம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தவுடன் அவர்கள் அந்த மக்காவை விட்டு புலம்பெயர ஆரம்பித்தார்கள். அதுதான் பெரிய தியாகமாக பார்க்கப்பட்டது. உலகத்திலே அந்த தியாகத்துக்கு நிகரான ஒரு தியாகம் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு அந்த தியாகம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன உதாரணம்? இந்த அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்காக செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூய உள்ளத்தோடு இஹ்லாஸோடுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அல்லாஹ்வுக்காக செய்யணும் என்பதை சொல்வதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணம் இந்த ஹிஜ்ரத்து தான். ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஹிஜ்ரத் யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைந்ததோ அவர்களுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்காக இல்லை, சுயநலத்துக்காக, ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக அல்லது இந்த துன்யாவில் உள்ள வேறு சுகங்களை அடைவதற்காக என்று இருந்தால் அவர்களுடைய ஹிஜ்ரத் எதற்காக இருந்ததோ அதற்காக இருக்கும். அவர் அந்த பெண்ணை அடைந்து கொள்வார். அவர் துன்யாவிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப இது என்ன? அவருடைய எண்ணப்படி தான் இது இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலேயே இருக்கின்றன. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு ஹிஜ்ரத்தை சொல்றாங்க. ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைந்தால் அது அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருக்கும். வேறு நோக்கத்துக்காக அமைந்தால் அல்லாஹ் அதற்கு கூலி தர மாட்டார். அந்த நோக்கம் அவருக்கு கிடைத்து போய்விடும். அதே போல தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் அது நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக, அவனுடைய திருமுகத்துக்காக, அவனுடைய திருப்திக்காக என்று நீங்கள் செய்தால் அது அந்த மாதிரி அமையும். இல்லையா? இல்லை, அது அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சொல்கிறது, ஜமாத்து சொல்கிறது, நான் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கம் சொல்கிறது என்று இருந்தால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் தான் இந்த ஹிஜ்ரத் என்பது. அவர்கள் அல்லாஹ்வுக்காக தம்முடைய மார்க்கத்தை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீடு, வாசல், சொத்து, சுகம் அனைத்தையும் இழந்து அப்படியே விட்டுவிட்டு அப்படியே வந்துட்டாங்க. உடுத்த துணியோடு வந்தாங்க. இதில் சுஹைபு ரூமி அவர் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட இருக்கிறார். இவர் சிரியாவிலிருந்து, ரோமாபுரியிலிருந்து, ரோமாபுரியிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, வந்திருக்கிறார் மக்காவுக்கு பொழப்பு நடத்துவதற்காக. அவர் ஒரு கொல்லப்பட்டறையை வைத்து பொழப்பு நடத்தி கொண்டிருந்தார். அவரும் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இந்த மார்க்கத்தை தழுவி இந்த மார்க்கத்தில் தம்மை இணைத்து கொண்டு அவர் வாழ்கிறார். ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவரும் போகிறார். மக்காவில் உள்ளவர்கள் அவர்களை சுற்றி வளைக்கிறாங்க. எங்கே போகிற? நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறேன். நீ எங்கேருந்து வந்த தெரியுமா? ஆமாம். இப்போ நீ எப்படியெல்லாம் சம்பாதித்து கொண்டிருக்கிற தெரியுமா? இதெல்லாம் யாரு கொடுக்குற காசு? எங்களுடைய காசு. எல்லாத்தையும் வச்சுட்டு நீ போ. இந்த காசையெல்லாம் கொண்டுட்டு நீ ஹிஜ்ரத்துக்கு போயிடலான்னு பார்க்குறியா? இந்த மக்காவை விட்டு ஓடி விடலாம் என்று நினைக்கிறியா? எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு போ என்று சொன்னார். இது என்ன? நான் சேகரித்த இந்த பணம் இது என்னுடைய ஹிஜ்ரத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு இது தேவையில்லை, வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, வெறுங்கையோட மதீனாவுக்கு வரார். இவருடைய அந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி சுஹைபு ரூமி நடந்து கொண்டார். ரபிக சுஹைப்,
ரபிக சுஹைப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுஹைப் லாபமடைந்து விட்டார், சுஹைப் லாபமடைந்து விட்டார், நஷ்டமடைந்து விட்டார் என்றல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை, சுஹைப் லாபமடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருமுறை சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். இந்த மார்க்கத்துக்காக தம்முடைய காசு பணத்தை இழந்தது இழப்பு கிடையாது, அது லாபம்தான். எனவே இப்படிப்பட்ட தியாகம்தான் இந்த மார்க்கம் வளருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட தியாகங்களை நாம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எல்லா விதமான தியாகங்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும். இப்போ தான் ஒரு தியாகத்தை பற்றி நாம் நினைவு கூறிக்கொண்டு அந்த மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் ஒரு தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை. அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் நம்மளை கொண்டு போகிறான். எனவே இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் சீரமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவரையும் நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.